கோயம்புத்தூருக்கு நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 மாவட்டங்களுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது மாநில பேரிடர் மீட்பு படையினர் 90 பேர் கொண்ட குழுவினர் கோவை வந்தடைந்திருக்கிறார்கள். இதே போல தேசிய மீட்பு படையைச் சேர்ந்த குழுவினர் 70க்கும் மேற்பட்டோரும் கோவை வந்திருக்கிறார்கள். இவர்கள் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் காலை 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை தொடர்பான ஆலோசனை கூட்டமானது ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது இந்த பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை ஆகியவற்றை எங்கு அனுப்பி வைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஆலோசனை கூட்டமும் தற்போது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் இந்த மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வால்பாறை மற்றும் மேட்டுப்பாளையம் மற்றும் கோவையை ஒட்டியிருக்கக்கூடிய மற்ற மலைப்பகுதிகளில் இந்த பேரிடர் மீட்பு படையினரை அனுப்பி வைப்பது தொடர்பான ஆலோசனைகளானது நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக வந்திருக்கக்கூடிய தேசிய மீட்பு படையினர் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலை 11 மணி அளவில் அந்த தேசிய மீட்பு படையினர் எங்கெங்கு நிறுத்துவது என்பது குறித்த முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை இன்று காலை முதலே தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் மழை இல்லாத விட்டாலும் தொடர்ச்சியாக சாரல் மழை காலை முதலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் மழையினுடைய பாதிப்புகள் எங்கெங்கு இருக்கிறதோ அதுக்கேற்றபடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.